இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால தான் நான் இன்னைக்கு நல்ல நாள் பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா பார்த்தீங்கன்னா, நான் நேத்து தேர்ஸ்டே செஞ்ச நான்வெஜ் வீடியோ தான் இன்னைக்கு நான் போடலான்னு நெனச்சேன். ஆனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அத போய் பார்க்கணுமே அப்படின்றதுனால தான் நான் இன்னைக்கு அத போடல. அதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாலேயே 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. நான் எப்படியும் ஒரு 3 மாசம் ஆகும் 4000 மணி நேரம் கடக்கிறதுக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் கரெக்டாக ஒரு 30 நாளில் அது கிளியர் ஆயிருச்சு. லாஸ்ட்டாக இருந்த சேனல் ஒரு 19 டேஸ்லேயே எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸை கடந்தது. ஆனால் இது கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா நான் இதில் ஒரு வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். அதில் 2 வீடியோ நான் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னு போடுவேன். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது முடிஞ்சுது. இருந்தாலும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் 3 மாதம் ஆகுன்றதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட்டால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வர்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 4000 மணி நேரத்தை கடக்கிறது ரொம்பவே ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். சிம்பத்தி கிரியேட் பண்ணி வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகும், அதனால தான் உனக்கு வியூஸ் போயிருக்கு அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப கலகலன்னு வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன். அதுலேயுமே எனக்கு நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நான் எனக்கு நான் இப்படி போட்டால் தான் வியூஸ் போகுது அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த சேனலுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லபடியாக தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பாசிட்டிவாக என்னோட பெரிய அளவில் என்னோட பிரச்சனைகளை நான் சொல்கிறது இல்லை. இப்போ கூட எனக்கு ரொம்ப சிவியரான ஃபீவர் தான். அதோட தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இந்த மூச்சு காற்று கண்ணில் படுறப்ப கூட ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஒரு 3 தடவை கிட்ட நான் வாமிட் வேற பண்ணிட்டேன். இதில் பிள்ளைக்கு வேற நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனாலும் நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நான் சேனலை விற்றுருவேணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் அந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போது சுத்தமாக உடம்பு முடியல, பையனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நான் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் டைம் கிடைக்கிறப்போ உட்காந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் நிறைய பேருக்கு டிப்ஸு நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணது கிடையாது. ஏன் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னா, நான் சொல்கிற மெத்தடை அவங்களால பண்ண முடியாது. நான் இந்த யூடியூப்குள்ளே வர்றப்பவே நான் என்ன நினச்சி வந்தேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் இந்த யூடியூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படி நினைக்கவே இல்லை. நான் அப்போ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்காக தான் யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன். அது மாதிரியே தான் இன்னமும் போயிட்டுருக்கு. இப்போவும் நான் இதில் நான் பயங்கரமாக சம்பாதிக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் நம்ம 4000 மணி நேரத்தை கடக்கிறது எனக்கு ஈஸின்னு தோணுது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நான் சிங்கிளாக நான் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை ஒரு பாசிட்டிவாக என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டுமே போட்டு நான் ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால தான் என்னை எப்போவுமே புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சேனலில். அவங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள ஒரு அருமையாக அட்வைஸ் பண்ணுறது, அவங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே எனக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யூடியூப் டிப்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஜென்ரலாக யாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் எதுவுமே நான் இதை நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கூட நான் ஒரு ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேனே தவிர நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன்னா அன்றைக்கி நாள் நான் அப்படி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதை எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் பாசிட்டிவாக பேசணுமேனு அப்படி சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி எனக்கு எப்போவுமே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நிறையவே காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்னால் இன்னொருத்தருக்கு ஐடியா சொல்கிறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் போடுறது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போடணும், அது டெய்லி போடணும், அது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, யூடியூப் ரூல்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதுபடியே நான் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ரீயூஸ்டு கண்டென்ட் எல்லாம் நான் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினப்பேன். அது எல்லாராலையும் முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்கும். அவங்க நான் இப்படி தான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவங்களால மாற முடியாது. சரி, ஓகே, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாராலையும் ஃபேமிலி சப்ஜெக்டை போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா.
இப்போ இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். பையனுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஹீமோக்ளோபின் செக் பண்ணியிருக்கேன். ஹீமோக்ளோபின் என்னன்னு பார்த்துருக்கேன். அதோட ரிப்போர்ட் நாளைக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தேன் அவனுக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து செருப்பு தான் போட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் செப்பல் ஒன்று வாங்கி கொடுத்தேன். நான்வெஜ் சமைச்சிருக்கேன். நாளைக்கு அதை வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நான் நான்வெஜ் வந்து ரொம்ப கேவலமாக தான் சமைச்சிருக்கேன். நான் ஏற்கனவே ரொம்ப கேவலமாக தான் சமைப்பேன், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஒரு மொக்கையாக ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுருக்கேன். அதில் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சது, அதை சுத்தமாக கழுவணும், அதோட சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் பிள்ளைக்கு கொடுக்கணும். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்தேனே தவிர அதோட டேஸ்ட்டு நான் எப்படி கொடுக்கணும்னு நான் பார்க்கல. அதனால நாளைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக தெரிவிச்சுக்கோங்க. என்னை நம்பி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால ரொம்ப பேச முடியலை. ஜுரத்துக்கு வந்து மாத்திரை போட்டிருக்கேன். இருந்தாலும் வாமிட் எடுத்தது இன்றைக்கி ஒரே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு சாப்பிட முடியல. மறுபடியும் வாமிட் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஒரு 3 வேளை வாமிட் பண்ணிட்டேன். டயர்டாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக நான் என்ன தோணுச்சோ அதை பேசிட்டேன். நேற்றும் அதே நிலமை தான். அதனால தான் ப்ராப்பராக என்னால் பேசி வீடியோவாக உருவாக்க முடியல. இன்றைக்குமே அதே நிலமை தான். உங்ககிட்ட நான் வந்து சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறேன். ஒரு யூடியூபருக்கு தேவை சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தேவையா, இல்லை வியூவர்ஸ் கணக்கு தேவையான்றதை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எப்படி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் உங்கள் சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய வீடியோவை ஒரு 100 பேர் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துடணும்னு நான் நினப்பேன். அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். அந்த 100 பேர் கடந்துட்டாலே நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவேன். போதும், இது ஓகே அப்படின்னு நினப்பேன். நான் வந்து என்ன ஒரு காமெடினா, எல்லாருமே வந்து வியூஸ் நிறைய போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போயிடக்கூடாதுன்னு நினப்பேன். அப்படி போயிடுச்சு அப்படின்னா நிறைய தெரிஞ்சவங்கலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதனால தான் எனக்கு அது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எப்போவுமே. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு வியூஸ் போனாலே போதும். இதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் வந்து சேலரி வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் சொன்னீங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னீங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தனியாக மேனேஜ் பண்ணுறது தான் இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போது நான் நல்லா இருந்த வரைக்கும் வேகமாக வேலை செஞ்சேன். இப்போ எனக்கு இன்றைக்கி ரொம்ப முடியல. அதனால தான் எனக்கு படுத்துட்டு எழுந்து நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். வர சண்டே வரைக்கும் நான் லீவ் போட்டுட்டேன். அதாவது 14ஆம் தேதியிலேருந்து வர சண்டே வரைக்கும் நான் லீவ் போட்டுட்டேங்க. பையனை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. பிளட் செல்ஸோட கவுண்ட் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து அவங்க சொல்லுவாங்க. அதோட ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். லாங் வீடியோவுக்கு எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஷார்ட்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லாங் வீடியோவுக்கு வியூஸ் போனால் மட்டும்தான் உங்களுக்கு 4000 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன்ல, ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு எனக்கு 2 வியூஸ் தாங்க போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கழித்து 12 வியூஸாக மாறுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 36 வியூஸாக மாறுச்சு. இப்படி தான் வந்து எனக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஒரு பேர் பார்த்தாங்கன்னா கூட அந்த ஒரு பேர் வந்து நமக்கு வந்து நம்மளை நம்பி யாரோ ஒருத்தர் வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ யார் பார்த்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கிற இந்த 467, 500, 520 இந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சேனலில் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி சேனலில் இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைபரே இல்லை, இவங்க சேனலை எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்றது நிறைய பேர் நினைப்பாங்க. யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை எடிட் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஒரு தடவை பண்ணிவிட்டு க்ளீனாக வந்து ஏதாவது டெக் சேனலை பார்த்து பண்ணிவிட்டு அதோடு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீடியோ போடுறத மட்டும் கவனம் பண்ணுங்கள். நான் அட்வைஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட லோகோவெல்லாம் பார்ப்பேன். அவங்களோட சேனலை உள்ளே போய் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட சேனலை உள்ளே போய் பார்த்துருக்கேன். நான் யாரோட சேனலுக்கும் போய் என்னோடய ஐடியிலேருந்து நான் மெசேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது நார்மலாக நல்லது கிடையாது. அதனால தான் நான் பண்ணதே இல்லை. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சேனல் நடத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஐடியிலேருந்து பண்ணாதீங்க, வேறு ஒரு ஐடியிலேருந்து பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கதை.
அது எல்லாராலையும் முடியாது கண்டிப்பாக. லாக்டவுனில் யாரெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்களோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேனல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும். மற்றவங்கெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் அவங்க சேனலை கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய காம்படிஷன் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதுசாக ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னோட சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 18% தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஷார்ட்ஸில் எப்போவுமே வந்து சப்ஸ்கிரைப்னு மட்டும்தான் அழுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆல் பட்டன்லாம் கிளிக் பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் போகாது. அதனால் அந்த இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கூட அது வேஸ்ட்டு தான். நான் எப்போவுமே நினப்பேன், ஷார்ட்ஸில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, லாங் வீடியோவில் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். லாங் வீடியோவை வந்து பிடிச்சி ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் மறுபடியும் நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சாட்டர்டே நான் நான்வெஜ் வீடியோ போடுவேன். இன்றைக்கி வந்து போடக்கூடாதுன்னு தான் போடலை. நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.